இப்படி வைங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிறத எம்ஜிஆர் பாடினா தானே நம்ம ரசிப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு யாராவது பண்ணால் நம்ம லூஸ் மோகம் பண்ணால் ஒத்துக்குறோமா? ஜாலியாக பாடுறார் அப்படிமோ. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன், உடன் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். வாலிதா பாட்டை பாருங்க, எல்லாரும் திருப்பி பாடும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் கண்ணாசன், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலை ஒரே மண்ணிலை. இன்னொன்றுங்க, பாட்டை ரசிக்க சொல்லி கொடுங்க போதும். நிறைய பாட்டு வேண்டாம், ஒரு 2 பாட்டு சொல்கிறேனே. ஒரு பாட்டு என்னென்னா, இதே 1001 ஒரு பாட்டு வருங்க, நாணமோன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் இப்போ அப்புறமேல் டைம் இருந்தால் கேளுங்க. நாணமோ 10 கேள்வி கதாநாயகனும் 10 கேள்வி கதாநாயகன் கேட்பாங்க. தோட்டத்து பூவிலில் இல்லாதது, ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டே வந்து அது எது அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும். நல்லா பாருங்கள், பாட்டில் பூரா சொல்லி அது எது. உண்டால் மயக்கம் கல்லாவது, அது உண்ணாத பேருக்கு நஞ்சாவதுன்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டே வந்து அது எது அவர் கேள்வி கேட்பார். இதுக்கு விடை எங்கே இருக்குது தெரியுமா? வரி தாங்க விடை, எழுத்து தான் விடை. நாணம். நாணம்ங்கிற விடையை வச்சுக்கிட்டு கேள்வியை பூரா உள்ளே எழுதணும். இப்போ நீங்கள் இந்த நாணத்தை கொண்டு போய் ஒப்பிட்டு பாருங்களேன். தோட்டத்து பூவினில் பூ அப்படி தலைக வந்திருக்கு, என்ன அர்த்தம்? நாணத்தால். ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, உண்டால் மயக்கம் கல்லாவது, அது உண்ணாத பேருனா சில பேர் புகழ்ந்த உடனே அப்படின்னு தலை குனிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாம் எதுவா? ஆடவர் கண்களில் காணாதது நாணம். இவ்வளவுக்கு ஒரு சொல் இருக்குதுங்க. பாட்டை ரசிக்க தெரியணுங்க. நம்மளா உட்காந்து அட பிரமாதம். நாங்கள் பட்டிமன்றம் முடிஞ்சிட்டு போன பிறகு இரவு நேரங்களில் பயணப்படுறப்ப, நிலவு காலங்களில் ஏதாவது ஒரு பழைய பாட்டை நான் கேட்டுட்டு போகிறப்ப என்ன அழகாக பாடியிருக்காருன்னு பக்கத்தில் பார்ப்பேன். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இது நல்லா இருக்குங்க, சரி உங்களோட நான் வரல, இனிமேல் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னு. இல்லைங்க, ரசிக்க தெரிகிற போது தான் உலகம் நல்லா இருக்கும். அதை அருமையை நினச்சி பார்க்கணும். பாட்டை சொல்கிற போது அதனுடைய இனிமை தெரியணும். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது சொன்னேன் பாருங்கள், பத்மினி அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தில்லானா மோனாமல் படத்தை பற்றி பேசிட்டு நான் சொன்னேன், அது மாதிரி வராதுங்க அப்படின்னு. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் அந்த படம் பற்றின்னு. அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு 40 வயசு, 22 வயசு பிள்ளையாக நடிக்க சொல்லிவிட்டாங்க. நான் பட்ட வாடி எனக்கு தான் தெரியும். 5 நிமிஷம் ஆடினோடனே இலக்கிமாங்க, அது வெளிக்கட்டாமல் நின்று தம் பிடிச்சி ஆடணுமா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். நான் சொன்னேன், அதில் அந்த வரிகள்லாம் யாருமே எழுத முடியாதுங்க. எப்படி என்ன வரின்னு கேட்டாங்க. நீங்கள் தானே ஆடினீங்க, பாடினாங்க சுசிலா, பாட்டை பாருங்கள். அதை அந்த காட்சியை மாத்திரம் ஒரு நிமிஷம் சொல்கிறேனே. சிவாஜி என்ன பண்ணுவார், வேட்டு சத்தம் போட்டோன்னே போயிடுவார். இந்த அம்மா கொஞ்சம் நேரம் பாருங்களேங்க, அதுக்கு ஆடு அப்படின்ட்டு போவார். போனவர் எல்லோரும் ஒடியாந்து ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. இவரும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்ப்பார். அவர் நிற்கிறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மா தன்னை பார்க்குதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் அங்கே உட்காந்துட்டு யாருக்குமே தெரியாது. அதுதான் சினிமா. இப்போ அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிச்சுவேஷனில் கண்ணாசன் எழுதுவார், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வித்தை காட்டுவாங்க. என்ன வித்தை தெரியுமா? காதலிக்கிறப்ப காதலன் பேரை கணவன் பேரை சொல்லணும்னு எல்லா பெண்களுக்கும் ஆசை. இன்றைக்கி டேன்னே கூப்பிடுதுங்க சிலது, அது விட்டுருங்க. நான் சொல்கிறது பழைய காலம்னு வச்சுக்கோங்க. இந்த காதலன் பேரை கணவன் பேரை சொல்லணும்னு ஆசை, சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக சென்சஸ் எடுக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும், சில பெண்கள்கிட்ட போய் வீட்டுக்காரன் பேரை கேட்டால் சொல்லவே சொல்லாதுங்க. சில அம்மாக்கள்லாம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு, ஐயோ அந்த கூறுகட்டவன் பேரை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு அம்மா, அதுக்கு பேரே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா கூறுகட்டவன்னா ஒரு பேர் வைப்பாங்க. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமான்னு ஒரு வார்த்தை உண்டு. இங்கே காதலன் பேரை சொல்லணும், அம்மா உட்காந்துருக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அப்போ என்ன செய்யறதுன்னு நினச்சி அந்த காதலி யோசிப்பதாக கண்ணாசன் எழுதியிருப்பார். இப்படி மறைந்திருந்தே பார்க்கு மர்மம் என்ன பாட்டுக்கு நடுவில் மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகான்னு ஒரு கும்பிடு போடுங்க. இது சிவாஜிக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம காட்டுவாங்க. ஒரு பொய்க்கோவம் காட்டுவார் பாருங்க. எப்படி பேரையா சொல்கிற அப்படிம்பார் ஒரு வார்த்தை.
அதை நம்ம அந்த நேரம் நம்ம வந்து பாப்கார்ன் தின்னோம்னா புரியாது. சில பேர் நிறைய வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தேட்டரில் உட்காந்து வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் குப்புறப்பட்டு தூங்கிட்டுட்டான். ரசிக்க முடியுமா? இப்படி கும்பிடுவாள்ல என்னையாலும் சண்முகானோடனே அந்த அம்மா யார், இந்த கதாநாயகி அம்மா சி.கே. சரஸ்வதி நினைக்கிறேன். அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விடும். பிள்ளை முருகனை கும்பிட்றாளாக்கும்னு. முருகன் தூணுக்கு பின்னாடி நிற்கிறாருன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், இந்த பாட்டு இப்படி ரசித்து பாருங்கள். நீங்கள் வேற இலக்கியம் ஆகணும்னா அது எப்படி இல்லை, இப்படி ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், பாடின கண்ணதாசன் அந்த பாட்டை அவருடைய உள்ள குறிப்புக்கு ஏற்ப பாடி சொல்லி முடித்த உடனே நான் இந்த பாட்டை பார்த்துட்டு பக்கத்தாள்கிட்ட சொன்னேன், என்ன அழகா காதலன் பேரை சொல்கிற மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கு அவர் தஞ்சாவூர்காரராக இருப்பார் நினைக்கிறேன். அவர் என் பக்கத்தில் சொல்கிறாரு, இந்த பாட்டு ராகம் தெரியுமா, சண்முகப்பிரியா ராகம் அப்படின்னாரு. அதிர்ந்து போனேன். அப்படியே நான் இன்னும் குறைபாடு உடையவன். எனக்கு இசையம் தெரிஞ்சிருந்தா இசையோடு நான் தமிழ் தெரிஞ்சதுனால தமிழை வந்து ரசித்தேன், இசையை தெரிஞ்சதுனால இசையோடு அவர் ரசித்தார். அப்போ பாருங்கள், அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு தாங்க இந்த உலகம். வேறு யாருக்கு இந்த உலகம்னு நினைக்கிறீங்க? நல்ல சாப்பாடு போட்டு அதை சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும். சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுவான், நமக்கு வயிறு கலங்கும். சில கல்யாண வீடுகளில் நம்ம இலைக்கு வந்துருவானோன்னு பயமாக இருக்கும் தெரியுமா? சில பேர் எல்லை மீறிய பயங்கரவாதம்னா அதுதான். அப்படி வந்து இப்படி போய் கும்பகோணத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். திடீர்னு அங்கிட்டு ஒருத்தன் அந்த பிளாஸ்டிக் சீட்டை பிடிச்சி இழுத்து விட்டு போயிட்டாங்க. எங்கள் இலையெல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரோடையா அந்த இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டு, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் என்னென்னா, அதே இலையில தான் தின்னமா, இலைகளை மாறி போச்சா? அதில் என் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர், என் சிலேபியில் ஒரு சுத்து குறையுது அப்படின்றான். நான் இலையவே காணாமல் தேடிக்கிட்டே இதில் ஒரு சுத்து குறையுதுங்கிறான். பாட்டை ரசிக்கிறப்ப அப்படி இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, துக்கம் வருகிற போது கூட என்ன அப்படின்னா அதை உணர்த்துறதுக்கு ஒரு வரி வேணும். விருமாண்டி படத்தில் அந்த அப்பத்தா இறந்து போகிற காட்சி வந்தபோது எல்லோரும் வழக்கப்படி இந்த மூக்கில் பஞ்சை வச்சு அடைச்சி படுக்க போட்டுருவாங்க. இப்போ அது என்னமோ தெரியல, ஒரு இதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அவர் கமலஹாசன் எங்கள் ஊரில் அப்படி செய்ய மாட்டாங்க. எங்கள் ஊரில் சேரில் உட்கார வச்சு பிரமாதமாக கண்ணாடி போட்டு கையில் ஒரு புஸ்தகம் வேறு கொடுத்துருப்பாங்க. அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சு அவருக்கு. அவருக்கு படிக்கவே தெரியாது, அது வேறு விஷயம். அது பழைய பழமொழிங்க. பாட ஏறினும் ஏடது கைவிடேல் தெரியுமா? இது எங்கே இருக்குது தெரியுமா? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இலக்கியம். அது எங்கால் என்ன சொன்னா, பாட ஏறினும் ஏடது கைவிடேல். சாகிற வரைக்கும் படின்னு திருவள்ளுவரும் சொன்னாருங்க. அதே நம்மளும் சொன்னா, நம்மளும் கையில் கொடுத்து புத்தகத்தோட உட்கார வச்சுட்டான். முடிஞ்சு வச்சா சொல்ல கிடைக்கும். நம்ம ஆங்கிலம் படிக்கிற போது என்ன சிரமம்னாங்க, வேலை கிடைக்குங்க, எல்லாம் கிடைக்குங்க, பழமொழி காணா போயிருங்க. தெரியுமா உங்களுக்கு? பழமொழி காணா போகுது. இங்கிலீஷ் மீடியத்தில் பழமொழி சொல்லிக் கொடுப்பானா? அவன் எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டான், அது வேறு விஷயம். சம்பாத்தியத்துக்கு படிப்பது, ப்ரமோஷனுக்காக படிப்பது, மதிப்பெண்ணுக்காக படிப்பது, இவை எல்லாவற்றையும் தாண்டி படிப்பதுன்னு ஒன்று இருக்குங்க. உயிருக்காக படிப்பதுன்னு ஒன்று உண்டு. ஆத்மா சந்தோஷப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. நாம ஒன்றை படித்து அதில் மகிழணும். அது அது எது மூலம் எந்த இலக்கியத்தில் கிடச்சேன்னாங்க. அந்த படத்தில் இந்த காட்சி வைக்க சொன்ன உடனே நான் சொன்னேன், இப்படி தாங்க உட்கார்ந்தானே இருக்கணும், கூட இருந்தவங்களாம் கூட வேணானாங்க. ஆனால் கமலஹாசன் ஒத்துக்கிட்டார். எப்படின்னா, இல்லை அவர் சொல்கிற மாதிரி இருக்கட்டும், அப்படியே செய்வோம். இன்னொன்று, இறந்து போன அப்பத்தாவை வஞ்சி அழுவாருங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஊரில் நடக்கும். அது புகழ்ந்து அழுகிறது, ஏமானே, அதெல்லாம் வேற. அதுக்கு எதுவும் போன தேட மாட்டேன். நம்ம ஊரில் விட்டுட்டு போயிட்டே நாய் அப்படிமா. என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு யார் இருக்கா, அநாத நாயாயிருவனே நான், அப்படி தானே அர்த்தம். அந்த உரிமையில் வையிற காட்சி நீங்கள் இந்த படம் நேற்று முன்னாளில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருக்க போடுவாங்க எப்படி இந்த வாரத்துக்குள்ளே பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உரிமையை சொல்கிறதுக்கு இந்த சாதாரண வடிவத்தை இலக்கிய வடிவமாக மாற்றி காமிச்சது சினிமாங்க. மறந்துடாதீங்க. எளிய வடிவமாக இருந்த விஷயத்தை போகிறான் ஒரு அந்தஸ்து கொடுத்தது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கட்டபொம்மன் சரித்திரம் பாட்டாக இருந்துச்சுங்க. கறந்த பாலையும் காகம் குடியாது கட்டபொம்முத்துறை வேற சொன்னான். அதை சினிமா ஆன பிறகு தாங்க இலக்கியம் ஆச்சு. ஏன் சிலப்பதிகாரத்தை ஒன்று யாரும் மல்லாக்கப்படுத்திட்டு யோசிக்கலை தெரியுமா உங்களுக்கு? சிலப்பதிகாரம் மக்கள் கதையாக பேசப்பட்டதை மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு சொல்ல, இளங்கோவடிகள் அதை இலக்கிய வடிவம் கொடுத்தாருங்க.
நாட்டுப்புற வடிவத்தில் இருந்தால் இலக்கிய வடிவத்துக்கு வந்தது, அது இன்றைக்கி சினிமா வடிவத்துக்கு வந்திருக்கு. இதில் குறைபாடுகள் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லைங்க, இருக்குது, குறைபாடுகள் இருக்குது. அதில் இருந்து மீறணும். எல்லா காலங்கள்லேயும் குறைபாடுகள் இருக்குங்க. வெள்ளம் வர்றப்ப அழுக்கு, கசடு, நுரை எல்லாமே வரும். தெளிய 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 தண்ணி அள்ளி கையில் குடிக்கலாமுங்க. அப்படி ஒரு காலம் வரத்தான் போகுது. செல்லு வாங்கினோடனே புதுசாக சில பேர் சும்மா போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கி எங்கள் ஊரில் ஒருத்தர் ஹிந்தி செய்தி கேட்டு உட்காந்துருப்பார். என்ன தெரியுமா, அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதான், அவர்கிட்ட ரேடியோ இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். சில பேர் கூலிங் கிளாஸ் வாங்கி சைடில் இது போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த அந்த விலை பட்டியல். நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். ஒரு ஆள் கூலிங் கிளாஸ் போட்டு தான் செகண்ட் ஷோ வருவார். கண்ணு வழியெலாம் கிடையாது. அவருக்கு வாங்கினது எப்படி கேட்டுறது, அப்புறம் பைக்குள்ளே வச்சுருக்க முடியுமா, போட்டிருக்கிறது. முதல்ல சில குளறுபடிகள் இருக்குங்க. செல்லை அப்புறம் குறிப்பிட்டதுக்கு பயன்படுத்துவோம். எல்லா சேனல்லையும் பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட சேனலில் பார்க்க ஆரம்பிப்போம். எல்லா பாடல்களும் வருங்க, தங்களை தாங்களே அது என்ன செய்யும், தக்க வைத்துக்கொள்ளும். சிலது காணா போயிடும். காலம்தான் பதில் சொல்லும். திருக்குறள் எழுந்த காலத்தில் நிச்சயமாக 10,000 பாடல்கள் வந்திருக்கும். திருக்குறள் மட்டும்தான் நிற்கிது, காலத்தை ஜெயிக்குது. அதுபோல தான் இந்த கவிஞர்கள் எழுதுகிறாங்க. இது காலத்தை நிற்பதற்கு அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இலக்கிய அந்தஸ்து நாம் இன்னைக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நூற்றாண்டுக்கு எது இலக்கியம்? அப்புறம் திரும்பவும் நம்ம வெண்பா ஆசிரியப்பான்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. புதுக்கவிதை தன்னை ஒரு இடத்துல நிலைநிறுத்த முடியலைங்க. சினிமாவில் இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன, கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்லை, எதிர்காலத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னும் சில பேர் இதை தோன்றி சொல்லுவார்கள். திரைப்பட பாடல்கள் மீடியா மாறி இருக்கு. கேட்டது மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க நம்மளை, பார்த்தது மாதிரி கேட்க வச்சுட்டாங்க நம்மளை. செல்லில் வச்சுருக்கோம், ஃபோனில் வச்சுருக்கிறோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், எல்லாத்துலேயும் இருக்குது. இப்படி எல்லாரையும் சென்றடைய பெரிய மீடியாவாக திரைப்படம் இருக்கிறது. அதனால் இதில் வந்திருக்கக்கூடிய பாடல்களிலே குறைபாடுகளும் சில சில கொச்சைகளும் இருக்கத்தான் செய்யும். இவை மாறும் காலம் வரப்போகிறது, வர வேண்டும். அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கட்டும். அதனால் நாம் இப்போ இலக்கிய அந்தஸ்து அதற்கு கொடுப்போம். நிச்சயமாக இலக்கிய அந்தஸ்தை அது பெறும் என்று சொல்லி திரைப்பட பாடல்கள், திரை இசை பாடல்கள் நிச்சயமாக இலக்கிய தரம் உடையவைதான் என்று சொல்லி குறைபாடுகளை மாற்றுவோம், நல்லதை ஏற்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த நம்முடைய சிநேகன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.